ஊர் உலகத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்த மதன் கௌரிக்கு என்ன வந்துச்சு? அச்சுன்னு தும்முறத கூட இர்ஃபான் வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டுருவாரு போல. அவங்கள அறியாமையே சப்கான்சியஸ்ல அவங்களுக்குள்ள ஒரு அரகன்ஸ் டெவலப் ஆயிட்டே தான் இருக்குது. இப்ப நான் பேசுறதே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி விட்டுருப்பாங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க, என்னதான் நீ சொல்ல வர. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? இன்னைக்கு மீடியா சைக்காலஜி பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். மீடியால, சோஷியல் மீடியால எல்லாருமே அவங்கவுங்களோட பர்சனல் லைஃப் ஸ்டைலை ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த கதையை தான் பார்க்கல, எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட பிரச்சனைகளை ஷேர் பண்றதுக்கு ஒரு சேனல் இருக்குது. அண்ட் லவ் அண்ட் ரொமான்டிக் லைஃப்னா இப்படித்தான் இருக்கணும்ன்றதுக்கு ஒரு கப்பல் வந்து அவங்க லைஃப் ஸ்டைலை அப்பட்டமா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி இன்டிமசியை கூட ரிவீல் பண்ற மாதிரி பர்சனல் லைஃபை ரொம்பவே ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறது அது ஒரு ஸ்டைலா இருக்குது. இப்படிலாம் பர்சனல் லைஃபை அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த ப்ரைவசியை சோஷியல் மீடியாவில் ஓப்பனாக அப்பட்டமா ரிவீல் பண்ணுறது சரியா தப்பா? சிலது வந்து டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. சில பேரோடது வந்து என்னன்னா, ஓ இப்படிலாம் நடந்துட்டு இருக்கே, ஒரு அவேர்னஸ் மாதிரி, இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஃபேமஸ் யூடியூபர் மதன் கௌரி அவர் எடுத்துக்கலாம். அவர் வந்து என்னன்னா கான்டென்ட் டிரைவனா தான் கான்செப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. அதாவது ஒரு ப்ரொஃபஷனலிசம் அவர்கிட்ட இருக்கும். ஒரு இஷ்யூவை எடுத்து அதை பத்தி டீடைலிங் பண்றது. ஸோ எப்பவுமே அவரை பார்த்தீங்க அப்படின்னா அவர் மட்டும்தான் இருப்பாரு. ஒரு விஷயத்தை எடுத்து டீடைல்டா தார தப்பட்டையோட எல்லாத்தையும் கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருவாரு. ஊர் உலகத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்த மதன் கௌரிக்கு என்ன வந்துச்சு? அவர் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. மதன் கௌரி தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து ரிவ்யூ கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் ஸ்டார்டிங் லெவல்ல இருந்தே, இந்த டே 1ல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த தெளிவா பேசி அவர் வந்து மக்களுக்கு புரிய வச்சிருந்த யதார்த்தம். அதனாலதான் இவ்வளோ சூப்பரா அவர் வந்துட்டு டெவலப் ஆகி வந்திருக்கிறாரு. இன்னுமே பெரிய பெரிய காம்ப்ளிகேட்டான கேசஸ் எல்லாம் எடுத்து அழகா டிஸ்கிரைப் பண்றாரு. அண்ட் இன்னொரு பெரிய யூடியூபர் இர்ஃபான். ஸோ அந்த இர்ஃபான் வந்து அவரை மட்டும் அவர் பிரியாணி சாப்பிட்டோ இல்லை ஃபுட் ரிவ்யூவோ அதை மட்டும் கொடுத்துட்டு இல்லாம அவரோட ஃபேமிலியவே இப்போ மீடியாக்குள்ள இழுத்துட்டு வந்துட்டாரு. ஸோ இப்போ அவரோட ஒய்ஃபு, பிறந்த குழந்தை, இந்த குழந்தை தொப்புள் கொடியை கட் பண்றதை கூட வந்துட்டு வீடியோவா எடுத்து போட்டு பெரிய சர்ச்சை நடந்தது. இர்ஃபான் மேல மட்டும் ஏன் இவ்வளோ சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்குது? இர்ஃபான் அவரோட குழந்தைக்கு தொப்புள் கொடியை கட் பண்ணா என்ன, பண்ணலைன்னா என்ன, இதை எதுக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூவா எடுத்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, அது மேல கேஸும் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ இர்ஃபான் பண்றது என்ன அப்படின்னா பர்சனாலிட்டி டிரைவன் கண்டென்ட். அவரோட பர்சனாலிட்டி, அவரோட பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையுமே சொசைட்டிக்கு ரிவீல் பண்றது. அதாவது இமோஷனல் கனெக்டிவிட்டி, ரிலேட்டபிலிட்டியை வந்து கிரியேட் பண்ற விதமா தான் கான்டென்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்களோட ஒய்ஃபை, அவங்க குழந்தைங்க, அவங்க அம்மா, ஸோ அவங்க ஃபேமிலின்றது மட்டும் இல்லாம அவங்களோட கசின்ஸ், அவங்களோட தங்கச்சி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குடும்பம் எல்லாத்தையுமே காமிச்சாச்சு. அண்ட் அச்சுன்னு தும்முறத கூட இர்ஃபான் வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டுருவாரு போல. இதையெல்லாம் தாண்டி இவங்க வந்து மதன் கௌரி, இர்ஃபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் பர்சனா தான் வந்து யூடியூப்ல இன்ட்ரோவாகி அவங்களோட கான்டென்ட்டை பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கப்புளா வராங்க பாத்தீங்களா, ஃபேமஸ் கப்புள் பூஜா. ஸோ பூஜாவும் அவங்களோட பார்ட்னரும் சேர்ந்து பயங்கரமா ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு என்ன மாதிரிலாம் ஹைப்பா வைப் ஏத்தணுமோ அதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேரோட வீட்லயும் அந்த மாதிரி தான், எதுக்கு எடுத்தாலும் ஆங்ஸைட்டி, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, கத்துன்னு கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க வீடியோவில் எல்லாமே. ஸோ இதை வந்து பார்க்குற மக்கள் அதிகமாக ஃபேன் பேஸ்ல பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஓகே இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சிரிக்கிறதுக்காகவும் ஃபன்னாகவும் அவங்க இப்படிலாம் சண்டை போடுறாங்களே அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இந்த பார்க்குறவங்களோட மென்டாலிட்டி எப்படி ஆயிடுச்சு தெரியுங்களா? அவங்கள அறியாமையே சப்கான்சியஸ்ல அவங்களுக்குள்ள ஒரு அரகன்ஸ் டெவலப் ஆயிட்டே தான் இருக்குது. காமெடியா இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் கலக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஒரு கப்புள், தீபா அண்ட் சதீஷ். ஸோ இவங்க ஒரு கான்செப்டும் உள்ள இருக்கும். அதே மாதிரி ஒரு கப்புள் லைஃப்ல நடக்கிற ஒரு சின்ன சின்ன சண்டைகள், அது எப்படியெல்லாம் வந்துட்டு அதை காமெடியா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்ன இருக்குன்னா, ஓகே கப்புள் லைஃப்ல அப்போ சமாளிக்கிற ஒரு விஷயம் காமெடியா ஹியூமர் சென்ஸோட சமாளிச்சிட்டோம்னா பொழைச்சிக்கலாம்,
தோசை கிடைக்கும். சதீஷ்க்கு எப்படி தோசையா கிடைச்சதோ அதே மாதிரி எல்லா வீட்லயும் வந்து ஹஸ்பண்ட்ஸ்க்கு பொண்டாட்டி தோசை சுட்டு போடணும்னா காமெடியா கலாய்ச்சு பிரச்சனைய ஸ்மூத்தா முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க எந்த விஷயத்த அதிகமா பார்த்துட்டே இருக்கீங்களோ, அதாவது ஒரு சீரீஸ் ஆகட்டும், ஒரு காமெடியோ இல்ல ஒரு கான்டென்ட் கிரியேட்டரோட அவங்களோட கண்டினியூட்டியா வர சீரீஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே தொடர்ந்து நீங்க பார்க்குற ஒரு விஷயம் ஒரு நெகட்டிவ் வைப்ஸா இருக்கலாம், இல்ல அது பாசிட்டிவ் வைப்ஸா இருக்கலாம். அது உங்களுக்கு சப்கான்ஷியஸ்ல பதிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். உங்களை அறியாமையே உங்களோட டே டு டே லைஃப்ல அது வெளிவர ஆரம்பிக்கும். இப்போ நீங்க ஒரு ஃபன்னியான வீடியோஸ் அதிகமா பார்த்துட்டு இருக்கீங்க, காலையில எந்திரிச்சிட்டு ஜோக்ஸாக கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரிசர்ச்சே ப்ரூவ் ஆயிருக்குது. வடிவேலுவோட காமெடியை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்த ஒரு குழந்தைக்கு அவங்களோட டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல் குறைஞ்சிருக்கு, அந்த ஆங்ஸைட்டியும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது லாஃபிங் தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல பிரகாஷ் ராஜ் வந்துட்டு வேணும்னே வாண்டடா வந்து சிரிப்பாரு. சிரிப்பே வராது, டென்ஷன் ஆகுற டயத்துல எல்லாம் அவ்வளோ கக்கபுக்கன்னு சிரிச்சுட்டே இருப்பார் இல்லையா? இதுதான் லாஃபிங் தெரப்பி. அப்போ உங்களுக்கு டே டு டே லைஃப்ல வர ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ஒரு அக்ரஷன், கோபம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட இரிட்டேட் ஆகுறது எது எடுத்தாலும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த ஃபாஸ்ட் லைஃப்குள்ளேயே பழகிட்டோம். முதல் வந்து ஷார்ட்ஸ் பார்க்குற பொறுமை இருந்துச்சு, அதே மாதிரி யூடியூப்ல 15 நிமிஷம் 20 நிமிஷம் பார்க்குற ஒரு பொறுமை இருந்தது. ஒரு படத்தை முழுசா பார்த்து அனாலிசிஸ் பண்ணுவோம், அப்புறம் தான் ஒரு ரிவ்யூக்குள்ளேயே வருவோம். ஆனா எப்போ இந்த ரீல்ஸ்ன்றது ஒரு 60 செகண்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ்ல ஒரு விஷயத்த டெலிவர் பண்ண முடியும். அவ்வளோ ஃபாஸ்டா நம்ம வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி நம்ம மைண்டும் வந்துட்டு ஒரு நிதானத்துல இல்லை. எதை எடுத்தாலும் வந்து என்ன சொல்ல வர, ஏன் இப்ப வளவலன்னு பேசிட்டு இருக்க, இப்ப நான் பேசுறதே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி விட்டுருப்பாங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க, என்னதான் நீ சொல்ல வர அப்படின்ற பொறுமை இருக்காது. கதை கேட்கிற பழக்கமே போயிருச்சு. அந்த காலத்துல எல்லாம் வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ணாங்க. பாட்டிங்க பேரங்களுக்கோ பேத்திகளுக்கோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாட்டியோட வேலையே அதுதான். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஆச்சு, 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட், ஸ்டேபிளான ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதே மாதிரி பேரப்பேத்திங்களை தூங்க வைக்கிற பொறுப்பு வந்து பாட்டி தாத்தா தான் எடுத்துப்பாங்க. கதைகள் சொல்லுவாங்க. பெட் டைம் ஸ்டோரிஸ்ல அந்த குழந்தை கதையை கேட்டே வந்துட்டு பொறுமையும் நிதானமும் இருக்கும். தூங்கும்போது அந்த மாரல் ஸ்டோரிஸை அவங்க கதைக்குள்ள சொல்லும்போது அவங்க ட்ரீம்லையும் அந்த தூக்கத்திலையும் வந்துட்டு அவங்களோட வீரமும் தைரியமும் ஃபியூச்சர் ஆம்பிஷன் இந்த மாதிரியான எல்லா விதத்திலையுமே போல்டா கிரியேட்டிவா இருந்தாங்க. 90s கிட்ஸ் வரைக்குமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம், இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போல்ட்னஸ் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற இந்த ஜென்சி பசங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட சமாளிக்க தெரியல. இந்த ஸ்கூல் லெவல்ல இருந்தே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டீச்சர் திட்டாங்க, அடிச்சிட்டாங்க, இல்ல ஹோம்ஒர்க் பண்ணல, காதை திருகிறதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு மெடிசன் தெரியுங்களா? காதை திருக தான் அவங்களுக்கு வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம அப்பப்ப இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணிட்டே தான் இருக்கணும். அதனாலதான் வாத்தியார் வந்து ஏதாவது தப்பு பண்ணா அப்படி காது திருகி தான் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் வந்து குழந்தைங்களோட பாடியில எந்த பார்ட்டை டச் பண்ணாலும் போதும், அவ்வளவுதான் அடிச்சு தெரிச்சு வந்துட்டு குட் டச் பேட் டச், இவங்க வயலன்ஸ் பண்றாங்க, என் பிள்ளைய வந்துட்டு அடிக்கிறாங்க, இதுக்காக தான் ஃபீஸ் கட்டுறோமா? ஏன் தெரியுமா? அப்பெல்லாம் வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல ஃபீஸ் கம்மியா இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாம் பிரசிடென்ட் வரைக்கும் கூட ஆனாங்க. ஆனா இப்போ லட்சமா கொண்டு போய் ஃபீஸை கட்டுறதுனால பேரண்ட்ஸ்க்கான ஒரு பல்பிட்டேஷன், ஆங்ஸைட்டி அதிகமாயிருச்சு. நான் இவ்வளோ லட்சம் கொடுத்து என் பையனை படிக்க வைக்கிறேன், நீங்க அடிக்கிறதுக்காகவா அப்படின்னு. பையன் பண்ண தப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஆனா அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு டீச்சரவே கார்னர் பண்ணி டெர்மினேட் பண்ற அளவுக்கு பேரண்ட்ஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் எப்படி இந்த ஜென்ரேஷனுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும்? இந்த 2K கிட்ஸ்க்கும் ஜென்சி பசங்களுக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சுத்தமா லூஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆகும்னா வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டோம்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்ற ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. இல்ல அப்படின்னா ட்ரக்ஸோ இல்ல வந்து ஆல்கஹால்ல இப்படி டைவர்ட் பண்ணா நான் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான வழிகளை தான் சூஸ் பண்ணி போறாங்களே தவிர அதை எப்படி சால்வ் பண்ணணும், பிரச்சனைன்னு வந்துட்டா டென்ஷன் ஆகுறதுனாலயோ டிப்ரெஷன் ஆகுறதுனாலயோ அதை நினைச்சு ஓன அலறதுனாலயோ பிரச்சனை முடிஞ்சு போறது கிடையாது. ஒரு பிரச்சனை வந்துட்டா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடுங்க. எத்தனை பேர் வந்து அதை எப்படி சால்வ் பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்க? அதை பத்தி யோசிக்கிறது இல்லாம வந்துருச்சேன்னு சொல்லிட்டு தான் புலம்பி தவிக்கிற கூட்டம் இங்க அதிகமா இருக்கு. அதனால பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடுங்க. உங்க மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
உடம்ப எப்படி நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜிம்முக்கு போறீங்க, ஒரு பாடியை ஃபிட்டா வச்சுக்கிறீங்க, சிக்ஸ் பேக் வச்சுக்கிறீங்க, அழகா ஸ்கின்னை மெயின்டைன் பண்றீங்க, இது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் எக்ஸ்டர்னல். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். உள்ள அகம் நல்லா இருந்தாதான் புறம் நல்லா இருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு. நீங்க மனசார சந்தோஷமா அவ்வளோ ஹாப்பியா இருந்தாதான் உங்க ஃபேஸ்க்கு எந்த க்ரீம், எந்த ப்ராடக்ட், எந்த க்ளோவும் தேவையே இல்லை. இன்டர்னல்ல இருந்து வர்ற சூப்பர் நேச்சுரல் க்ளோ உங்க ஃபேஸ்ல பிரைட்டா தெரியும். ஒரு சில பேரெல்லாம் நம்ம பார்த்தாலே வந்துட்டு, பா இவங்க கிட்ட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு போனாலே நல்லா இருக்குப்பா அப்படின்னு நினைப்போம்ல. அந்த முக லட்சணம் அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க மனசுல ஒரு பாசிட்டிவிட்டியை கல்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க முகத்துல இருக்கிற பொலிவு, அவங்கள பார்த்து பேசும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், அது என்னன்னே தெரியாது. அவங்க கிட்ட பேசிட்டு போகும்போது ஒரு சந்தோஷமா இருக்கே அப்படின்னு நினைப்போம் நம்ம. அப்படி நீங்க யாரை நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு யார்கிட்ட பேசிட்டு போனா இவங்கள பார்த்தா எனக்கு செம்ம ஜாலியா இருக்கு, பாசிட்டிவ் வைப்ஸ் எனக்கு நல்லா கல்டிவேட் ஆகுது அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. அண்ட் டேக் கேர் ஆஃப் யர் மென்டல் ஹெல்த். டாடா, பை பை.